தமிழக முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதுல பெருமாள்புரம் அப்படிங்கிற கூடிய ஒரு பகுதிக்கு போயிட்டு இலங்கை தமிழர்கள் வாழ்வுக்கான சில இல்லங்களை கட்டி கொடுத்திருக்காரு. சுமார் 90 இல்லங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். அதுல பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இங்கு நீண்ட காலமாக வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசிடம் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி குடியுரிமையை வழங்கி தருவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இதுக்கு எதுக்கு போராட்டம் நடத்தணும்? இந்திய குடியுரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இங்க குடியேறின பிறகு நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருந்து விட்டா, இப்ப சிஏஏ வந்த போது என்ன பிரச்சனை இருந்தது? 5 years. ஏன் 5 years கொண்டு வந்தாங்க? இதுல இருந்து ஒரு டேட், கட் ஆஃப் டேட் கொண்டு வந்து 5 years. யாருக்கு? அந்த பக்கத்து நாடுகள்ல பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர், அந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர். ஆனால் நம்ம குடியுரிமை சட்டம் 11 ஆண்டுகள் இருந்து விட்டா நீங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். முடிஞ்சு வச்சு அப்ளை பண்ணா அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. அப்ப இதுவரைக்கும் ஏன் செய்யவில்லை என்ற கேள்விதான் வருகிறது. ஏன் செய்யல? அவங்க செய்யலையா? அரசாங்கம் செய்ய விடலையா? அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஸ்ரீலங்கன்ஸுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கப்படாமல் இருந்ததா என்று கேட்டால் அது பொய். அதாவதுங்க, அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா கூட நமக்கு ஒப்பந்தம் நடந்தது. பண்டாரநாயக்கா கூட நடந்த ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட 4,61,000 பேருக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கிறோம். இப்போ 80களில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் உள்ள பிரச்சனை வேற மாதிரி இருக்கிறது. அதனால அதாவதுங்க, நாம சீமாவோ பண்டாரநாயக்கா பேக்ட் படி கிட்டத்தட்ட 4,61,000 பேருக்கு நாம சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குறோம். இப்போ சிலருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கவில்லை என்றால் அதுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். நேச்சுரல் சிட்டிசன்ஷிப்னு வரும்போது இருக்கும். இதை என்ன காரணம் என்பதை இவங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவங்களுடைய தொடர்பு பார்க்கணும், ஏன் வந்தாங்கிறத பார்க்கணும். இதுல போராடுவதற்குன்னு சொல்றதெல்லாம் இலங்கை தமிழருக்கும் நானும் கூட இருக்கேன்னு சொல்றதுக்காக. இதுவரைக்கும் ஏன் அதை சொல்லலைங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்க 2021 உங்களுடைய அறிக்கையில் இதே வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, ஸ்ரீலங்கா மக்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம், குடியுரிமை பெற்று தருவோம். சிஏஏ எல்லாம் வந்தாச்சு. சிஏஏல இதை ஏன் சேர்க்கலைன்னா சிஏஏல சேர்க்க முடியாது. அது பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் ஆஃப் நெய்பரிங் கண்ட்ரிஸ். அந்த பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ்ல இவர்கள் வரமாட்டார்கள். இவர்கள் இந்துக்கள். அதனால இவங்களே ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி பத்தி அக்கறைப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க பல இடத்துல அந்த அகதிகள் முகாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க படுற பாடு, அவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாத அளவுக்குத்தான் இந்திய அரசாங்கம் வைத்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுலேருந்து, வெளியில போய் அவங்க வேலைக்கு வாங்கிட்டுறதுலேருந்து, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. அதனால இது சின்ன விஷயமா கிடையாது. இவருக்கு ஒரே வார்த்தையில சொல்ற மாதிரி நான் சிட்டிசன்ஷிப் வாங்கி தருவேன்னு சொல்றதுங்கிறது அரசியலுக்கான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது தவிர, மற்றபடி இந்த நாட்டில் அவர்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. நேச்சுரல் ப்ராசஸ்ல வாங்க முடியும். இல்லாத ஒன்றை இருப்பதாக காமிப்பது ஒரு இஷ்யூவே இல்லை. மேக்கிங் இஷ்யூ அவுட் ஆஃப் நான் இஷ்யூ என்று சொல்வார்கள். அதுதான் திமுகவினுடைய வேலை. அதைத்தான் செய்திருக்காங்க. மற்றபடி இங்க எந்த பிரச்சனையும் இல்லை.